பிபிசி நேயர்களுக்கு வணக்கம். ஃபேஸ்புக் நேரலைக்காக பாலக்காட்டிலிருந்து பிரசாந்த். இன்று தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் விஜயின் நடிப்பில் தயாரான லியோ படம் திரையிடப்பட்டுள்ளது. காலை 4 மணி முதல் காட்சி முடிந்து இப்போது 7 மணி இரண்டாவது காட்சிக்காக, சிறப்பு காட்சிக்காக ரசிகர்கள் திரண்டுள்ளனர். இப்போது பாலக்காடு அரோமா திரையரங்கில் இரண்டாவது காட்சி பார்க்க வந்த கேரள மற்றும் தமிழக விஜய் ரசிகர்கள் தங்கள் கொண்டாடி வருகின்றனர். லியோ படத்தை முன்னிட்டு தியேட்டர் மற்றும் திரையரங்கம் மட்டுமின்றி அதில் அருகில் உள்ள பல இடங்களில் விஜய் ரசிகர்கள் பேனர்கள் வைத்து பட்டாசுகள் எடுத்து கொண்டாடி வருகின்றனர். திரையரங்கினுள் இசைக்கருவிகள் இசைத்து நடனமாடி படத்தை வரவேற்று வருகின்றனர். காலை 4 மணி அளவில் ரசிகர் ஷோ என அழைக்கப்படும் முதல் சிறப்பு காட்சி முடிந்துள்ள நிலையில் தற்போது 7 மணிக்கு இரண்டாவது சிறப்பு காட்சிக்காக ரசிகர்கள் வந்துள்ளனர். முதல் காட்சியை பார்ப்பதற்காக நேற்று இரவு 10 மணி முதலே திரையரங்குகள் வெளியில் ரசிகர்கள் ஆங்காங்கே தங்கி படத்துக்காக காத்திருந்தனர். அதிகாலை 3 மணிக்கு ரசிகர்கள் திரையரங்கினுள் அனுமதிக்கப்பட்டனர். பல இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க கேரள போலீசார் திரையரங்கு முன்னிலும் குவிக்கப்பட்டுள்ளனர். திரையரங்கை சுற்றிலும் 500 மீட்டர் வரையில் கேரள போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். லியோ படத்தை பொறுத்தவரையில் ட்ரெய்லர் வெளியான போது விஜய் பேசிய வசனம், இசை வெளியீட்டு விழா ரத்து உள்பட பல விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாகி இருந்தது. தற்போது ரசிகர்கள் லியோ பட வெளியீட்டை கொண்டாடி வருவதை காண்போம். லியோ படத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் காலை 4 மணி ரசிகர் ஷோ என அழைக்கப்படும் சிறப்பு காட்சி காலை 4 மணிக்கு திரையிடப்பட வேண்டும் என திரைப்படக்குழு கோரிக்கை விடுத்திருந்தது. இப்படியான நிலையில் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ரத்து செய்ததுடன் படக்குழு காலை 7 மணிக்கு சிறப்பு காட்சி அனுமதி கோரியிருந்தன. அந்த கோரிக்கையையும் தடை செய்திருந்தனர். காலை 9 மணி முதல் இரவு 1:30 வரையில் படத்தை திரையிட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு அனைத்து எதிர்கட்சி தலைவர்கள் பலரும் திமுக அரசு மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கின்றனர். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எதிர்கட்சி தலைவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி சீமான் உள்ளிட்டோர் திமுக மீது மட்டுமின்றி ரெட் ஜெயின் நிறுவனம் மீதும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தனர். ஆனால் இந்த விமர்சனத்தை அனைத்தையும் திமுக மறுத்திருந்த நிலையில் திமுக இளைஞரணி செயலாளரும் எம்எல்ஏவுமான உதயநிதி தனது எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் லியோ பட குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இப்படியான பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் லியோ படம் திரையிடப்பட்டுள்ளது. கேரளாவை பொறுத்தவரையில் தமிழகத்துக்கு அடுத்தபடியாக கேரளாவில் விஜய்க்கு அதிகப்படியான ரசிகர் கூட்டம் உள்ளது. தமிழகத்தை தவிர்த்து கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் காலை 4 மணிக்கு
காலை 4 மணிக்கு லியோ படம் திரையிடப்பட்டுள்ளது. படம் முடித்து வந்த ரசிகர்களிடம் தற்போது கருத்து கேட்டு நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் இருந்ததா? என்னன்னா ப்ரொடியூசர் எல்லாம் இருந்துச்சு, ஏமாதுல படம் பார்த்துருந்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா இருக்கு செம்மையா இருக்கு. படம் பார்த்தீங்க? தமிழ்யா? பேசிக்கலி கேரளா. தமிழ்ல பேசுனா சூப்பர் படம். ஸ்க்ரீன் பிளே மாரகம், ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. வெர்த்து வாட்ச் படம். இப்போ லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படம் பார்த்துருந்தீங்க, அதே மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ், அதே மாதிரியான கேமரா டெக்னிக்ஸ் இருந்ததா? ப்ரூட்டலா இருக்கும். இதுல கொஞ்சம் இன்னும் ப்ரூட்டலா இருக்கும். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். சூப்பரா இருக்கும். விக்ரமை விட நல்லா இருக்கும். விஜயோட கண்டிப்பா எல்சியூ தான். கண்டிப்பா தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணும், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. விஜயோட நடிப்பு தாண்டி மற்ற நடிகர்கள் எப்படி இருந்து? அர்ஜுன் இருக்காரு. அர்ஜுன் ஆக்ஷன் ஹீரோ. அர்ஜுன் அவர் ஒன்றும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆக்ஷன் ஹீரோ அர்ஜுன் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவரெல்லாம் அந்த மாதிரி நடிப்பு எதுவுமே சொல்றதுக்கு இல்லைன்னா கண்டிப்பா தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணும். சவுண்டெல்லாம் போச்சு, சத்தம் போட்டு. இப்போ RDX மலையாள படத்துல நடிச்ச நடிகர் அதுல இருக்காரு, அவரோட ரோல் எப்படி இருந்தது? RDX படத்துல நடிச்சு யாருன்னு யாருன்னு தெரியலையே. சரி, ஓகே, தேங்க்யூ.